சேஜ் ஹீரோஸ் ப்ரொடக்ஷன் மற்றும் எஃப்எஸ்டி ட்ரேடிங்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் இணைந்து படைக்கும் மிருகசிரேஷம். ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் ஸ்ரீ கணேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேச வந்திருக்கேன். என்னன்னாக்கா இப்போ சமீபத்தில் மிருகசிரேஷம் படம் ரொம்ப இப்போ ஃபேமஸாக இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லா தேட்டர்லையும் இப்போ ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கனாக்கா நம்ம விஜய் கணேசன் அவர்கள் இந்த படத்தை இயக்கியவர் நடிச்சிருப்பார். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த படத்தை பல கலைஞர்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. விஜய் கணேசன் அவர்களாக இருக்கட்டும், அண்ட் ஜோஷ்வா சசிகுமாராக இருக்கட்டும், நம்ம ஜெகாவாக இருக்கட்டும், அண்டு நம்ம சூக்கோ நீட்டன் குமாரியாக இருக்கட்டும், கோமலா நாயுடு, அப்புறம் நிர்மலா, அப்புறம் நம்ம முக்கியமாக இந்த ரிஷி கேரக்டர்லேருந்து நம்ம சுகணேசன் எல்லாருமே இந்த படத்தை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இப்போ ஃபேமஸாக ஓடிட்டுருக்கு. நான் அந்த படம் தேட்டரில் பார்க்கும்போது அந்த கதை உள்ளிக்கே போயிட்டாங்க. அது ஸ்டில் எனக்கு அந்த கதை இன்னும் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த கதை இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸ்டில் அதுலேருந்து மீண்டு வர முடியல. அவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த படம் விஜய் கணேசன் அவர்கள் எடுத்திருப்பாங்க. விஜய் கணேசன்னா உங்களுடைய கடின உழைப்பு வீண் போகவில்லை. ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி நான் இன்னொரு விஷயம் சொல்ல வந்திருக்கேன். என்னன்னாக்கா இந்த படம் வருகின்ற ஜூலை 9 வரைக்கும் தான் இந்த படம் தேட்டரில் இருக்கும்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் யாரெல்லாம் பார்க்கலையோ இந்த படத்தை உடனடியாக இந்த படத்தை போய் தேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் அருகாமையில் உள்ள தேட்டரில், திரையரங்குகளில் இந்த படத்தை போய் எல்லாரும் போய் பாருங்கள். எனக்கா அத்தனை பேர் கடின உழைப்பும் கஷ்டப்பட்டு இந்த படத்தை அவங்க எடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கதை கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாள் அந்த கதை ஸ்கிரிப்டில் கஷ்டப்பட்டு இந்த கதையெல்லாம் எழுதி ரொம்ப நாள் ரொம்ப நாள் கழிச்சு கடின உழைப்பை போட்டு இந்த படத்தை விஜய் கணேசன் அவர்கள் இந்த படத்தை எடுத்துருக்காங்க. ஸோ அந்த கடின உழைப்பு, ஸோ அதற்காக மக்கள் அனைவரும் இந்த திரைப்படத்தை எல்லாரும் போய் தேட்டரில் போய் பாருங்கள். ஜூலை 9 வரைக்கும் தான் ஜூலை 9ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த படம் தேட்டரில் வந்திருக்கும். அதுக்கப்புறம் படம் எடுத்துருவாங்க. யாரெல்லாம் போய் பார்க்கலையும் இந்த படத்தை எல்லாரும் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ கணேஷ்.